Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பத்தினா ரீசன்ட்ல வாட்ஸ்அப் சேனல் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி நம்ம வீடியோ வந்து போட்டுருந்தோம். சோ அதுல சேனல் வந்து கிரியேட் பண்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகல. வெரிஃபைட் யூசர்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்கேன். பட் இப்போ எல்லாத்துக்கும் வந்து சேனலை கிரியேட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் எல்லா மொபைலுக்குமே இன்னும் அப்டேட் ஆகல. சோ என்கிட்ட மொத்தம் 3 வாட்ஸ்அப் இருக்கு. சோ என்னோட ஃபேமிலியோட சேர்த்து மொத்தம் 3 வாட்ஸ்அப் இருக்கு. சோ என்னோட 2 வாட்ஸ்அப்ல வந்து அந்த கிரியேட் சேனல் ஆப்ஷன் ஷோ ஆகல. ஜஸ்ட் ஃபைண்ட் சேனல்ஸ் மட்டும் தான் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. என்னோட இன்னொரு வாட்ஸ்அப்ல தான் வந்து கிரியேட் சேனல் ஆப்ஷன் வந்து ஷோ ஆயிருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி சேனலை கிரியேட் பண்றது ஜஸ்ட் ஓவர் வந்து பார்க்க போறோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் எடுத்துறது கடைசியில் வாட்ச் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பிராட்காஸ்ட் சேனல், டெலிகிராம்ல சேனல் அண்ட் யூடியூப் சேனல் மாதிரி தான் வாட்ஸ்அப் சேனல்ஸும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய ரீஜன் இருந்து எல்லா வாட்ஸ்அப் சேனல்ஸும் இருக்கும். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் எதுலேருந்து கேதர் பண்ணணும் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அந்த அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு அந்த வாட்ஸ்அப் கிரியேட் சேனல் வந்து ஷோ ஆகலை. என்னோட இன்னொரு மொபைலுக்கு தான் வந்து ஷோ ஆச்சு. ஸோ அதில் வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம சேனலை கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம்னா அப்டேட் ஷோ ஆகும். அண்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, சில பேருக்கு வந்து பிடிக்கல. ஓப்பனாக வந்து சொல்லணும். அண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே மேலே வந்து இருக்கு. கீழே வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல வந்து ஃபைண்ட் சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் சேனல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாவது சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த சேனலை கிரியேட் பண்ணுறதா வந்து பார்க்க போகிறோம். மேலே சேனல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிருப்பா பார்த்தீங்களா, அங்கே ப்ளஸ் ஐக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தா கிரியேட் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனல் வந்து பப்ளிக் வந்து யார் வேணா வந்து பார்த்துக்கலாம். அண்ட் சேனல்ஸ்ல வந்து 30 நாளுக்கான ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் இதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து ஷோ ஆகாது அப்படி சொல்றாங்க. அண்ட் இந்த சேனல் நடக்கிற விஷயத்துக்கு எல்லாமே நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேனலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது ப்ரொஃபைல் பிக்சர், டெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நேம் வந்து ஆட் பண்ணுறத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட சேனல் நேம் வந்து கொடுக்குறேன். அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் சேனலை பற்றின ஒரு சின்னதாக சில வரிகளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி போறீங்களோ அந்த சேனல் ரிலேட்டான ஒரு வேர்ட்ஸ் வந்து சில வேர்ட்ஸ் மெயின் முக்கியமான வேர்ட்ஸை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கங்க. ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிட்டு நேம் வந்து எப்போனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. ஒன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சேவ் கொடுத்த உடனே எல்லாமே கிரியேட் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ கால் பண்ணி அதுக்கு ஷேர் பண்ணுறா ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் மெயின் பேஜுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கிளிக் பண்ணி எப்போ போய் பார்க்கும்போது மேலே த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணால் எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே அந்த ப்ரொஃபைல் இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு நமக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த சேனல் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியல, ஸோ வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல சேனல்லாம் டெலிட் பண்ணுறாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் சேனல் எக்காரணத்தை கொண்டு டெலிட் பண்ணால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துங்க. அண்ட் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டெலிட் ஆகாது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அவருக்கு வந்து டெலிட் ஆனோடனே அவரால் வந்து பார்க்க முடியாது. ஸோ நான் சேனல் வச்சிருக்கேன், நான் டெலிட் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நான் வந்து பார்க்க முடியாது. ஸோ ஒன்ஸ் சேனல் டெலிட் ஆனால் ரெக்கவர் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறோம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு கிரியேட் பண்ணல, கிரியேட் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் ஃபைன் சேனலில் போய் உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எந்த சேனலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணீங்க கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணது வந்து பீமாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் அப்பப்போ வந்து தெரிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வருவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போதைக்கு சில பேர் தான் வந்திருக்காங்க. சில பேருக்கு தான் அந்த கிரியேட் சேனல் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகலை. நம்ம ஷோ ஆனவொடனே அப்டேட் பண்ணுவோம். இன்ஃபர்மேஷன் பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.